வணக்கம். நாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று பலாப்பழத்தை வைத்து ஒரு அல்வா மாதிரி செய்து காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது இந்த பலாப்பழம் கொஞ்சம் ருசி இனிப்பு குறைவா இருக்குது. அதுக்காக நாங்கள் வெள்ளைப்பாகுல போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு கிண்டி அதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். அது ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கு வெள்ளைப்பாகுல கலந்து செய்யும்போது அது ரொம்ப நல்ல சக்தி அதிகமா இருக்கும் உடம்புக்கு. இதை மிக்சியில கொஞ்சம் அரைச்சுக்கணும். இப்போ இந்த அரைச்ச பலாப்பழத்தை நம்ம ஒரு பவுலுக்கு இப்படி மாத்திக்கணும். இப்போ இந்த ஒரு கப் வெள்ளத்தை நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையை இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம பாகு பதம் வரணும், கம்பி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. கொதிச்ச உடனே இந்த எடுத்து போட்டு கிண்டணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த பலாப்பழ விழுத இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்படி நல்லா கிண்டி விடணும். போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறிதளவு நெய் சேர்க்க வேண்டும். எதுக்காக நெய் சேர்க்கிறோம்னா, இந்த பலாப்பழம் சாப்பிடும் பொழுது இந்த நெய்யோட கலந்து சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் இதுல முந்திரி சேர்க்கிறேன். இப்போ அல்வா தயாராயிடுச்சு. இப்போ அல்வா தயாராயிடுச்சு. இது மாதிரி எடுத்து நம்ம ஒரு கப்ல இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அல்வா தயாராயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அல்வா சூடு ஆறிடுச்சு. இந்த பலாப்பழ அல்வா இனிப்பு, பழத்துல இனிப்பு இருக்கிறதால நம்ம வெல்லம் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு வாரம் தான் வச்சுட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி இது திக்காக நல்லா எடுத்து ஒரு பாட்டிலில் டைப் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம பலாப்பழம் சீசனில் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம்னு சீசன் இது. அதில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. சுகர் இருக்கு, எனக்கு சாப்பிட பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம். இந்த பலாப்பழம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நாங்கள் இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இந்த சிறு குறிஞ்சான ஒரு பச்சளை இருக்கு. பச்சனா இதுக்கான சிறு குறிஞ்சான்னு ஒரு பச்சளை இருக்கு. இது மாதிரி இருக்கும் சிறு குறிஞ்சான். இந்த இலையை நாங்க எப்பவுமே எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் நாங்க பயப்படாம ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இந்த சிறு குறிஞ்சான் சாப்பிடுவோம். அப்ப எங்களுக்கு எதுவுமே செய்யாது. இது போல இந்த சிறு குறிஞ்சான் இலையை சாப்பிட்டுட்டு எந்த பழம் இனிப்பு வகைகள் சாப்பிட்டாலும் நம்ம பயப்படாம சாப்பிட்டுட்டு இந்த சிறு குறிஞ்சான் பச்சளையை நம்ம சாப்பிடணும். அதனால மாப்பழ, வாழை இதெல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட சாப்பிடலாம். சாப்பிட்டு இந்த மாதிரி சிறு குறிஞ்சான் பச்சளை சாப்பிட பழகிட்டோம்னா நமக்கு எந்த பயமும் இல்லை. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நன்றி.